நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28. இந்த குழப்பத்துக்காகத்தான் நான் 2-3 வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நம்மளால் காட்டவே இல்லை. வீடியோ பண்ணாமையே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் வந்து வீடியோவே எடுக்கல. ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்? இப்போ நம்ம வந்து லக்னோவை நோக்கி போக போகிறோம். லக்னோவுக்கு போக போகிறோம். எதுக்காக போக போகிறோம்? என் வண்டியை சர்வீஸ் பண்ணணும். உங்கள் வண்டி சர்வீஸ் என் வண்டி சர்வீஸ் பண்ணோன்னா ஃபோக் ஆயில் சீல் மாற்றணும். ப்ரோவோட வண்டி சர்வீஸ் பண்ணணும். என்னுடைய லேப்டாப்பில் வந்து கீபோர்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது என்னன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ப்ரோ வந்து ரைட் பண்ண போகிறாரா இல்லைன்னா ஊருக்கு வந்து ஓடி போகிறாரா? நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். இல்லை, நான் வந்து இன்னையோட 22 நாள் ஆச்சு. எனக்கு போட்டபடியே அப்படியே இருக்குது. கம்பெனி ரன் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை. நான் கிளம்புறப்போ கம்பெனி ரன் ஆகலை. ஹோம் சிக் வந்தவனே சொல்லக்கூடிய அனைத்து டைலாக்கையும் வந்து கற்பித்து வைத்திருக்கோம். பார்க்குறவங்களுக்கு அதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே போனோம். அங்கேயும் இதே தான். சரியா தம்பி? அது வேற காரணம். சில கதவுகள் திறக்காம இருக்கிறதே நல்லது தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ உண்மையாலுமே காரணம் இதுதான். ஆனால் நான் முழுசாக வந்து பின் வாங்கலை. சமாளிக்க முடியுமான்னு தெரியல. இதனால் குழந்தைகளை பார்க்கணும்னு தோணுது. என்ன ஆனாதையா நீ ஆப்பிள் மொட்டை பசங்க? அரே சாமி, யாரு கேட்க போறா? அவன் யூகேல இருக்கு. கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. சும்மா ஒரு ஜாலி தான், வேற ஒன்றும் இல்லை. உண்மையாலுமே எனக்கு லக்னோவில் பைக் ரெடி பண்ணணும். ஆனால் லக்னோவில் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த முடிவு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக இப்போ வரைக்கும் தெரியல. காலையில் 2-3 விஷயம் பேசினோம். அது எதுவுமே கடைசி வரைக்கும் செட் ஆகலை. செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போட்டிருக்கு. பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும். உங்கள் வசனம் தானே, பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கொண்டு போய் ரைடிங் ஜாக்கெட் போடல, பனியனு இது துவைச்சி போட்டேன். நேற்றுக்கு போட்டிருந்தது, ஆனால் துவைச்சிட்டேன். கீழே ஒரு பேண்ட்டு, அவ்வளோதான். ஏன்னா ரைடிங் ஜாக்கெட் போட்டு முடியல. தம்பி மெதுவாக பாப்பா. ஐயோ தம்பி பாருங்க, ஃபேர் லவ்லி போட்டு சேஃபாக தான் இருக்க. சன்ஸ்கிரீனா? ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணா இவரும் போட்டுட்டு தான் இருக்காங்க. போய் சொல்றாரு. இதை கட் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்? அயோத்தியா விட்டு கிளம்பியாச்சு. இந்த செட்டப்லாம் வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் பார்க்கல. கொஞ்சம் அவசரமாக ஓடுறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ரூமில் கொஞ்சம் கேக் வெட்டி நைட்டு கொண்டாடினா அதெல்லாம் கொஞ்சம் செதறிடுச்சு. பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பட்டுருச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ரெண்டாவது, பார்க் பண்ணுறதுக்கு கரெக்டான பைக் பார்க்கிங் இல்லை. வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாங்க. அங்கே போய் பார்த்தா யாரை கேட்டு நீ நிறுத்துனேன்னு காலையில் ஒரே சண்டை. நம்ம ஜெரிக்கு லாங்குவேஜ் தெரியறதுனால கொஞ்சம் அப்படியே பேசி சமாளித்து அப்படியே வந்துட்டோம். கொஞ்சம் பார்த்துங்க, இங்கே எல்லாம் பைக்கில் வந்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரூம் எடுத்துக்கோங்க. இப்போ லக்னோ போய் நம்ம டோங்லிக்கு வந்து சர்வீஸ் ஃபுல்லாக பண்ணணும். ஓட்டுறக்கே பயமாக இருக்குது. இன்னொரு 150 கிலோமீட்டர் இருக்குது. இன்ஜின் சீஸாக நிற்குமோன்னு ஒரு பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. வா, வேறு மாதிரியாக பண்ணி வச்சுருக்காங்க அமைப்புகள். நான் மேப்பும் போடல, ஒன்றும் போடல. அப்படியே சரி பின்னாடியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் டிராஃபிக் ரூல்ஸ்னு இங்கே ஒன்றும் கிடையவே கிடையாது. போலீஸ்காரங்களே அப்படி தான் மாற்றி கையா முய்யான்னு ஓட்டுறாங்க. செம்ம வெயிலுங்க காலையில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:20. இன்னும் எதுவும் சாப்பிடல. எனக்கு கொஞ்சம் அந்த அல்சர் ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாவே எனக்கு சேராது. கடந்த 5 நாட்களாக ஜங்க் ஃபுட் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு இட்லி தான் வேணும், தோசை தான் வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்ருந்தேன். அது தனது வேலையை கொஞ்சம் காட்டுது. நம்ம செரியோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ பெரிய வண்டி இருக்குது இல்லைங்களா, அப்படியே உள்ளே பூந்து போயிடுவோம். அப்படி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போது திடீர்னு இப்படி போனால் டக்குன்னு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசனையாக இருக்கும். ஏன்னா முழுசும் வந்து லீகலாக பண்ண முடியாது. நிறைய வாட்டி கொஞ்சம் லைட்டாக ரூல்ஸை பிரேக் பண்ணுவோம். அப்படி அந்த மாதிரி டைமில் என்ன ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது ஒன்று தான் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நானும் அப்படியே ஓடி பழகிட்டேன்னா அது சரியாக இருக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. என்னது பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிட்டுருக்கிறேன். இந்த மாதிரியும் இருக்குது. கை போட்டானா நானாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? ரைட், ஓகே. ஏ ஹே அடிச்சு அங்கே பாருங்கள்.
ஒன்னா நம்ம அவ்வளோ பெரிய வண்டி வருது, இத்தனைக்கு 2 சைடு மிரர் மாட்டி வச்சிருக்க. அப்படி இந்நேரம் அவர் ஏதோ கொஞ்சம் பிரேக் போடலன்னா ரொம்ப போயிருக்கும். கட்டுப்பாயிட்டாரட்டுக்கு போட்டு அழுத்துறாரு பாருங்க. லக்னோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. இப்போது நான் தனியாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடச்சிது. என்னென்னா கம்முன்னு வண்டி நாம் இங்கே சர்வீஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் பைக் பயணம், அப்புறம் தங்குறது, ட்ரெஸ் இல்லாமல் அதை துவைச்சி போடுறது, போன பாதையிலேயே தான் நான் திரும்பி போகிறேன். அதனால் என்ன பலன் அப்படின்னு நினச்சோம்னா ஒன்றுமே இல்லை. பிளான் இப்போது ஒரு மைண்டில் வந்திருக்குதுன்னா கம்முன்னு வண்டியை பார்சல் போட்டு நான் ஃப்ளைட்டு மாதிரி ஏதாவது இருந்தால் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு நான் முடிவுக்கு வந்திருக்கேன். இன்னும் சரிகிட்ட ஷேர் பண்ணல, என்ன நினைப்பேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா சரி கடைசி வரைக்கும் ஒன்றா போகலாங்கிறது அவரோட மைண்ட் செட்டு. ஆனால் எனக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. என்னென்னா என்னோடய பர்சனல் அதை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட வீடியோ பண்ணிக்கிட்டு அப்படியே பயணம் பண்ண முடியுமான்னா தெரில. ஏன்னா நான் இப்போ பயணம் பண்ணுறதுனால யாருக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த பயணத்தை இன்னொரு 4 நாள் 5 நாள் மேற்கொண்டேன்னா எனக்கு இன்னும் சுமைகள் காயங்கள் இன்னும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதோன்னு ஒரு சின்ன பயம் வந்திருக்கு எனக்கு. சரியோட நான் 5 நாளாக இருக்கேன், எக்காரணம் கொண்டு அவன் மனசை காயப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப குறியாக இருக்கேன். நான் சொல்கிற இந்த நாசுக்கா சொல்கிற சில விஷயங்கள் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன ப்ரோ இப்படி பாதியிலேயே போகிற, ஏன் ப்ரோ பைக் ஓட்ட பயந்துட்டு போகிறியா அப்படிங்கிற மாதிரி சும்மா கிண்டலாக அப்படி சொல்கிறாங்க. எப்படி அவங்கள காயப்படுத்தாமல் என் நிலையை புரிய வச்சு போகிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் அவங்ககிட்ட புலம்பிகிட்டு இருக்கிறேன், அதை கூட அவங்ககிட்ட புலம்பல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வேறு மாதிரியே அதை ஒரு கன்வே ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப சிரமம். வேறு மாதிரியே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. 1 hour later. இந்த மாதிரி ஒரு 4-5 குரூப்புங்க. முதல்ல இந்த குழந்தைய பெற்றுவிட்டவனுக்கு உனக்கு குழந்தை கொடுத்தவங்களெல்லாம் பிடிச்சி அவனை புஷ்ட்டு முதல்ல உதைக்கணும். பார்த்த பாவமாக இருக்குது. கொடுத்த ஒன்றா 4 குழந்தைக்கு ரோட்டனுக்கு அதுதான் பாரு, இப்போ கொடுத்தாச்சு. அப்போ திரும்ப வந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம ஊர் மாதிரி தான் எங்கேயுமே இந்த மாதிரி ஆட்களில் என்கரேஜே பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. இது நாம் கொடுக்குற 5 ரூபா 10 ரூபாயில் அவங்க ஒன்றும் இது வர போடல. சின்ன சின்ன குழந்தைகளை பிச்சை எடுக்க வச்சிட்ருக்குறாங்க. இப்போ இந்த குரூப் நான் காட்டுறது 2வது குரூப்பு. செம்ம ஹாட்டு மச்சி, ஹாட்டு. ஒரு மாதிரியே சரியை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். பையனுக்கு ஃபேஸ் கொஞ்சம் சரியில்லை போகிறேன்னு சொன்னதுனால. வேறு எனக்கு ஆப்ஷன் இல்லை. பார்க்குறவங்களுக்கே கொஞ்சம் கடுப்பாகும். என்ன ப்ரோ அப்படி நீ போய் என்னத்தான் கழட்ட போகிற அப்படின்னா, நானே கழட்ட வேண்டிய நிறைய விஷயங்கள் பாக்கி இருக்குது. நான் ஒரு 20 டேஸ்க்குள்ளே முடியும்னு நான் நினச்சி தான் வந்தேன். இப்போ நான் சரியோட பார்த்தீங்கன்னா இன்னையோட 5வது நாள் 6வது நாள் கூட ஒன்றாவது தான் இருக்கிறோம், ஒன்றாவது ரைடு பண்ணுவோம். ஆனால் நிறைய வீடியோ பண்ணல நாங்கள் சேர்ந்து, ஆனால் ஒன்றா போயிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த 6 நாளில் பார்த்தீங்கன்னா 3 நாள் ரெஸ்ட்லேயே போயிடுச்சு. இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேகி சாப்பிட்டேன் நான். அவங்க அந்த சமோசா சுண்டல் சம்திங் ஏதோ வாங்கினாங்க. எனக்கு பயமாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ காரமாக இருந்தது. எனக்கு வேண்டாம், ஒரு ப்ளைன் நூடுல்ஸ் ஒன்று மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு தயிர் ஒரு பாக்கெட்டு வாங்கி அப்படி 3 பேருமே, ஏன்னா வெயில் அவ்வளோ அதிகமாக இருக்குது, தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு டம்ளர்லேயே ஆற்றி ஆளுக்கு 2 டம்ளர் கப்புன்னு அடிச்சிட்டோம். செப்டம்பர் 28 இன்றைக்கி சண்டே. 3 சண்டேவா நான் வீட்டில் இல்லை. கரெக்ட். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, ராம்போக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், நான் நேம் மென்ஷன் பண்ணாமல் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன விஷயம் நடக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன்ட்டு. அந்த பையன் நான் இல்லைனாவே வேறு மாதிரி ஆயிடுறான். கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணுறான், 2 நாளைக்கு நல்லா இருக்கான், அப்புறம் 3வது நாள் ஒரு மாதிரியாக கஷ்டப்படுறான். டாக்டர்ஸு பார்க்குற மாதிரி இல்லை, அவனை கூட்டிகிட்டு தான் போகணும். லேடிஸ் அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குற மாதிரிலாம் நம்ம வீட்லலாம் அது பத்தாது. நான் கண்டிப்பாக இருந்தாகணும். என்னை தவிர அவனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது அப்படியே போயிட்டுருக்கு. பையன் ரொம்ப இழைச்சி போயிட்டான். எனக்கு அந்த வீடியோவில் ஃபோட்டோ அனுப்புனாங்க, அதை பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டைம் பார்த்தீங்கன்னா 12:20. சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம். முன்னாடி என்ன பிளான் போட்டிருந்தோம்னா, இப்படி வர்றோம், நேபாள் வழியாக வெளியில் ராஜஸ்தான் குஜராத் அப்படியே ஒரு ரவுண்டு போகிற மாதிரி தான் நான் பிளான் வச்சுருந்தேன். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இன்னும் திரும்பவும் ஒரு
7 நாள் 8 நாள் இந்த வெயில ரைடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம். இது என்ன கிளைமேட் சேஞ்சே என்னன்னு தெரில. வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. ஆனால் அனுபவிக்கிறப்ப தெரியுது. நம்மளால் எல்லா கிளைமேட்டையும் பார்த்துட்டு வந்தால் நம்மளால் அப்படியே புழு மாதிரி சுருண்டுற, அப்படி ரொம்ப கஷ்டப்படுற. அப்படி மொத்தமாக இருக்கிற எனர்ஜியவே இந்த வெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருட்டி வலித்து சாப்பிட்டு போயிடுது. நம்மளுக்கு மழை வந்தால் நச நசன்னு இருக்கும், ஆனால் வெயில் இன்னும் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நான் வெயில் வராதான்னு ஒரு சில வீடியோக்கள் புலம்புனதில் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. லக்னோவோட அவுட்ரு என்ன கந்தரகோலமாக இருக்குது. பாருங்க இடிச்சாயா. எதை பற்றி கவலை இல்லை. அவ்வளோ ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு ஸ்கேல் வந்து கேப் விட்டால் என்ன ரேஞ்ச் இருக்குமோ அந்த ரேஞ்சில் தப்பிச்சு போனோம். அப்படி எனக்கு அதுக்கப்புறம் அள்ளுட்ருச்சு பார்த்த உடனே. ஏய் கிறுக்க நேராக போனது திடீர்னு லெஃப்ட்டுக்கு. ஐயோ பெரிய சர்க்கஸ்டா சாவி. சிப்பா வருது. போச்சு. நீ மட்டும் இல்லை, நம்மளும் அப்படிதான் ஓட்டுறோம். நமக்கு முன்னாடி ஓட்டுறவனுங்களும் அப்படிதான் ஓட்டுறான்னு எப்படி இருக்கும் பாருங்க. இது வெறும் சாம்பிள் தான். இப்போ தான் நான் கேப்சர் பண்ணேன். 2 பேர் கொஞ்சம் ஹேண்டில் இல்லைன்னா ஸ்க்ராட்ச் விழுந்துருக்கு. அவுட்டரில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கு. எப்படி என்னன்னு தெரியல. இந்த பார்சல் போடுறதெல்லாம் கூட நம்மால் தான் பார்க்கணும். பட் நம்மால் கொஞ்சம் சேடாக இருக்குது. அப்படி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு தெரியல. ஹெல்ப் பண்ணலாம், நம்மளே பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதை விட The next day. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே லக்னோ. காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. உலகத்திலேயே ஒஸ்ட்டு ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருக்கிறோம் லக்னோவில். அது அவுட்டரில் தான். ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றுக்கு மதியம் வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் தான் வந்து ஒரு டவல் கொடுத்துருக்கானுங்க. 3 பேர் தங்கியிருக்கிறோம். இன்னும் டவல் வரல. கேட்டால் 12 மணிக்கு வருங்கிறானுங்க. தண்ணி கேட்டோம்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வரானுங்க. அந்த மாதிரி ஒரு ஹோட்டலு. இன்னொரு நாள் இவங்க இருக்க போகிறாங்க. எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து சர்வீஸ் விட்றதுக்கு போயிட்டு அப்படி. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஃப்ளைட்டில் போக போகிறேன். எனக்கு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 2 மணிக்கு. நான் ஒரு 12:30 மணி 1 மணிக்குள்ள ஏர்போர்ட் போகணும். என் பைக் என்ன பண்ணுறது, பார்சல் போடலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தயா வந்து பைக் ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி பிளானை மாற்றிக்கிட்டோம். பைக் இப்போ தேவை என்னென்னா ஒரு சர்வீஸ் பண்ணணும், பேக் டயர் மாற்றணும். நான் சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்டு இதில் போட்டேன்னா கூட வேலை முடிஞ்சுது. பையன் ஓட்டிட்டு வந்தார். லைசன்ஸ் இருக்குல்ல தம்பி? ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. அவ்வளோதான். இப்போ கொண்டு போய் பைக் சர்வீஸ் விட்டு நான் அப்படியே ஏர்போர்ட் போயிடுவேன். ஆமாம், இவங்க வண்டி ஓட்டிட்டு வரப்போ கோயம்புத்தூர் வந்துடுவாங்க. கோயம்புத்தூரில் தான் நான் இவங்களை மீட் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வேலைக்கு பார்ப்போம். ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். பாய். சரி காட்ட முடியல, சரி முன்னாடி போயிட்டு அப்படி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி. இப்போது பைக்கை சர்வீஸுக்கு விட்டுட்டோம். அவங்க வந்து 2 நாள் கழிச்சு தான் தருவேன்னு சொன்னாங்க. செஞ்சிடும் சார், நான் டூரிஸ்ட்டு அப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சாயந்தரம் வர்ற மாதிரி சர்வீஸ் இது பண்ணிட்டேன். அதே சேம் டைம் பைக்கு வந்து நம்ம செரியோட பைக் வந்து சர்வீஸ் பண்ணி தரலன்ட்டாங்க. அவர் எவ்வளோ தூரம் போராடி இருக்காரு. ஹிந்தி தெரியாத நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம். அவர் BMW, ஸோ அவங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர் கடுப்பாயிட்டாரு. நான் இப்போ வந்து பைக் சர்வீஸ் விட்டுட்டு நான் கேப் புக் பண்ணி ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். என்ன சொன்னாலும் லக்னோ ஹெவி டிராஃபிக். ஃப்ளைட்டு கிராஸ் ஆனாலும் தானிச்சு பயங்கர செக்கிங் முடியல. இதோட 3 இடத்துல செக் பண்ணிட்டானுங்க. இந்த ஃப்ளைட்டுக்கு பயங்கர க்ரௌடு. ஃபுல்லாக வடக்கன்ஸு தான் பாருங்க. இன்னும் வந்து இது வந்து 10% தான். ஃப்ளைட்டு மேலே எலும்பாதானே தெரில.
இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க இல்லையா, லக்னோவை சேர்ந்தவங்க, இவங்க ரொம்ப நல்ல மனிதர்கள் தான். ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா, இங்கே ஃப்ளைட்டுக்குள்ளேயே அவங்க பார்க்க போட்டாங்க. மூஞ்சியில் துப்பாருக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் அள்ளு கலந்துருச்சு மக்களே. இப்போ பேக் எடுத்துகிட்டு நான் கரெக்டாக இப்போ வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ளைட் விட்டு இறங்கி வந்தேன். திடீர்னு பார்த்தா பேக்குள்ளே வைப்ரேஷன். நான் ஃபோனை இருக்குமா, இன்னொரு ஃபோன் வச்சுருந்தேன், அதை இருக்குமான்னு நினச்சேன். வைப்ரேஷன் எங்கேருந்து வருது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இந்த ட்ரிம்மர் வச்சிருக்கேன் நான். அந்த ட்ரிம்மர் அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. அதுதான் 2 நிமிஷம் எனக்கு கல்லு வச்ச உடனே என் பேக்கில் ஓட்டான். எனக்கு வந்து நேரத்தை கனெக்டிங் ஃப்ளைட் பிடிக்கணும் 2 மணி நேரம். ஓகே. 1 hour later. Years later. ஹாய் சார். ரேம்போ, என்னடா மறந்துட்டியா? எப்படி இருக்க? 25 நாள் ஆச்சு பார்த்து. ஹரி ஓகே? என்னடா கேமரா ஆகாதா? சரி ஓகே.